எட்டி பாக்கல நீ தெரியுமா சார்? மேல் கையில நின்று ஆடுவேன் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். என் சிஷிய ஆடுறான், அவன் சீட்டை எட்டி பார்த்தா என்ன தப்பு? உன் சிஷியிட்ட பாரு. அதுக்கா அடுத்த கை எட்டி பாக்குறேன். பூசாரி ஐயா, என்னம்மா நானாவது மந்திரத்தை சொல்றேன். சொல்ல. நானா வேண்டாம். நானாவித பரிமள பரிமள பத்ர பத்ர புஷ்பாணி புஷ்பாணி சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி. ஆட்டின் குயின் உள்றது எடுத்து கிங்க மேல சொருவ வேண்டிட்டாரே. ஆட்டரு ஆர்டினரி அர்ச்சனை நினைச்சேன். இது அர்ஜென்ட் அர்ச்சனை, டபுள் சார்ஜ். ஏயா, இதுக்கு முன்ன லாண்டி வச்சிருந்தீங்களா? பூஜையில போய் ஆர்டினரி அர்ஜென்ட் ஏதோ பார்த்து மேல போட்டு கூடம்மா. சரி சரி, இந்த அக்காது. இரு 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 இரு, இங்க வா. தேங்காய் மூடி எடுத்துக்கல, நான் இதை எடுத்துக்கிறேன். என்னய்யா கண்ணையா, வாடகை வசூலுக்கு போறா போல இருக்குது. ஆமா, அப்படியே ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போறது. அர்ச்சனை பண்ணா உனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு வயித்துல அடிச்சுட்டு போற. நல்ல ஆபம் வசூல் வாடகை. நாமத்தை பாரு, பெருமாள் கோயில் யானை மாதிரி. உனக்கு அர்ச்சனையே பிரச்சனை, எனக்கு எத்தனையா பிரச்சனை. ஏமா சீத்தாமா, இன்னைக்காவது வாடகை கொடுக்கறதா உத்தேசம் உண்டா? இல்ல 5வது மாசம் அப்பள கட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தானா இன்னைக்கும்? கொஞ்சம் பொறுத்துக்கீங்கயா, கூடிய சீக்கிரம் கொடுத்துறான். ஓ மச்சனுக்கு கண்ணு வந்து அவன் 1000 அள்ளி கொடுத்துட போறானா, இல்ல உன் பிள்ளை கலெக்டர் ஆக போறானா? ஐயா ஐயா திருதராஷ்டிர மகாராஜா, அப்பளம் விற்க போனிய எத்தனை 1000 கொண்டு வந்த? 3 ரூபாய் தான் கிடைச்சது. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா, உங்க பிள்ளை குட்டிகளுக்கு புண்ணியம் உண்டு. புண்ணியம் என்கிட்ட சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் சொல்லு, 5 பைசா 10 பைசா கிடைக்கும். ஐயா, வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னா பிச்சை எடுக்க சொல்றியே, நல்லா இருக்கே அவங்க யோசனை. நாடு உருப்பிட்டுடும். நாடு நாசம் போனா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது சில்ற. வீட்டை மரியாதையா காலி பண்ணு, இல்லன்னா பொட்டி சட்டையில ரோட்டுக்கு வரும். ஐயா, அவங்கதான் கெஞ்சாங்களே, கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன? இப்படி டைம் கொடுத்துட்டு போனா என் டைம் போயிடும். ஆமா, நடுப்புற நீ யாரு? நான் இந்த வீட்டுக்காரன். நான் இந்த நாட்டுக்காரன். பின்ன 2 வருவான் நியாயம் சொல்றதுக்கு. உன்னை பார்த்தா ஏதோ ரன் கண்ட்ரோல் ஆபீசர் மாதிரி தெரியுது. அதுக்காக 24 மணி நேரம் அவகாசம் தர்றேன், நான் வர்றேன். என்ன மிரட்டுற? அதெல்லாம் அந்த காலம். இனிமே குடி இருக்கிறவனுக்கு தான் குடிச்ச. ஆமாண்டா, முடி வெட்டுறவனுக்கு தான் மூளை, துவைக்கிறவனுக்கு தான் சட்டைன்னு கூட சொல்லுவ போட்டிருக்க. பிச்சு போட்டு வச்சாக்குறத. ஆமாயா, வேற வீடு வச்சிருக்காரு, வீடு ஓட்ட வீடு. இப்பயே வெயில் வச்ச வேவுது, மழை பெஞ்சு அழிவுது. இதுலயே கூரை பிச்சுட்டோம்னா நீதான் மேலேறி பறகு மாதிரி குந்திங்கணும். மணி உனக்கு எதுக்கா இப்ப பாய்? அம்மா உள்ள 4 வாங்கி வாய பாரு, வானப்போற மாதிரி. சரியான சமயத்துல ஜோக்கர் மாதிரி வந்து குதிச்சான் இந்த ஆளு. ஐயா, என்னம்மா ஒரு அர்ச்சனை ஆர்டினரியே போதும். ஆமா, நேத்துக்கு நீங்க நாமம் போட்டிருந்தீங்களே? நேத்து சனிக்கிழமை வெங்கடேச பெருமாள் நாள் போட்டேன். இன்னைக்கு விபூதி பூச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கிருத்திகை, முருகருக்கு உகந்த நாள் போட்டேன். ஆமா, அம்மாவை அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? அள்ளி பூச்சி போய் பூசிங்க பூசிங்க. நான் கேட்கல.